ஆவிக்குரிய வாழ்வுக்கு எதிரான குடும்பத்தில் சம்பந்தம் செய்யலாமா? சத்திய வேதத்தை ஏற்காத குடும்பத்தில் திருமண சம்பந்தம் செய்யலாமா? இதை நீங்கள் ஞானமாய் வாழ வேண்டிய கிறிஸ்தவ பிள்ளைகள். இப்படி ஞானமாய் வாழாத கிறிஸ்தவர்கள் அல்ல. இந்த ஞானத்திலே அநேகர் விழுந்து போயிருக்கிறார்கள். ஒன்று தெரியாமல் விழுந்து போயிருப்பாங்க, ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு விழுந்து போயிருப்பாங்க. தெரியாமல் விழுந்து போனது ஆண்டவர் என்ன செய்வார்? சரி, இறக்கம் காட்டுவார். தெரிஞ்சுக்கிட்டு விழுந்து போனால் இறக்கம் காட்ட மாட்டார். இனியாவது அதில் தெளிவாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்குறார். அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே கொடுத்துட்டார், யூத மக்களுக்கு. அதை புதிய ஏற்பாட்டிலே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம 2 கொரிந்தியர் 6:14 பவுல் அழகா இதை சொல்கிறார். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிவிசுவாசிகளுடன் விசுவாசிக்கும் பங்கு ஏது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்திருக்கிறவர்களுக்கும் அவிவிசுவாசிகள்னா இந்து இல்லை, முஸ்லீம் இல்லை. நல்லா கேட்டுக்கங்க. அவிவிசுவாசம் யாரு? இந்தும் இல்லை, முஸ்லீம் இல்லை. கிறிஸ்தவங்களாக இருந்துக்கிட்டே அவிவிசுவாசியாக வாழ்கிறவங்க. முகூர்த்தம், ஜாதகம், ஜோசியம், நேரங்காலம், திட்டி சுத்துதல், அது பண்ணுறது இது பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தர்றாங்களே. நிறைய கிறிஸ்தவங்களை இதை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி கிறிஸ்தவ வீட்டோட திருமண சம்பந்தம் செய்யாதுன்றார். யாரோ நம்ம செய்யாமல் இருப்போமா? அவங்களும் கிறிஸ்தவங்க தான், இவங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு பண்ணிடுவோம். அவங்க ஆவிக்குரிய குடும்பமா? ஆவிக்குரிய குடும்பம் இல்லையா? சத்தியத்துப்படி வாழ்கிறவங்களா? சத்தியத்துக்கு வாழாதவங்க யாராவது பார்ப்பாங்களா திருமணத்துக்கு? அவங்க எவ்வளோ பணம் வச்சுருக்காங்க, எவ்வளோ நகை வச்சுருக்காங்க, எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க, எவ்வளோ பெரிய மாப்பிள்ளை, எவ்வளோ பெரிய பொண்ணு, அந்த அடிப்படை குடும்பத்தை தான் தேடி பார்க்குற குடும்பங்களாக இருக்கிறது. எபேசியர் 5:7 சொல்கிறாரு, அவர்களுக்கு பங்காளியாய் ஆகாது இருக்கு. அவர்களோட சம்பந்த உறவு, பங்காளி உறவு, அப்படியே குடும்ப உறவு ஆகாதீங்க. பழகிக்க. இப்போ வேலையில் புறவினத்தார் நம்பிக்கை கொண்டவர்களோட பழக வேண்டியிருக்கு. வீடு பக்கத்தில் புறத்தார் நம்பிக்கை கொண்டவர்களோட பழக வேண்டியிருக்கு. ஆனால் சம்பந்தம் கலவாது, அவங்களோட உறவு கலவாது, அவங்களோட இணைந்து இருக்காது. அதில் கவனமாக இருன்ற ரைசலா பழகிறோடு வேலையில் இருக்கிறவன் அவன் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டு வாழாத. அவனை வீட்டுடைய பங்காளியாக்காத. ஓனர் சொல்லுவாங்க இதை செய்யணும், சிலை வழிபாட்டுக்குரியதை செய்யணும். அப்படி செஞ்சிருந்தால் தானியர் செஞ்சிருப்பார். நெபுகத்நேசருக்கு அடிமைப்பட்டிருப்பார். நான் என்ன செய்யறது, அடிமையாக வந்துட்டேன். சிறையில் தூக்கி போட்டுருவான், நெருப்பில் தூக்கி போட்டுருவான். அவர் சொல்கிறதெல்லாம் வணங்கி தான் ஆகணும். தானியர் சொன்னாரா? இன்றைக்கி தானியலை புகழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் தானியலை புகழ்ந்துட்டு நம்ம ஐயோ எல்லாத்துலேயும் ஈடுபடுவோம். ஆனால் தானியல் பறந்து போயிடுவான். நீ போவியா? அது ஓனராக இருந்தானா, தலைவராக இருந்தானா, நாட்டுக்கோடியாக இருந்தானா, தேவனுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலையா, இது செய்யக்கூடாது ஏன்னு சொல்லிட்டு போ. நெருப்பில் தூக்கி போட்டான்னா வேலையிலேருந்து எடுத்தான், அவனுக்கு அதோட சரியான வேலையை கொடுப்பார், சரியான கம்பெனியை கொடுப்பார், சரியான வழியை செய்வார். தேவனால கூடாது ஒன்றுமில்லை. அதான் விசுவாசி. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அது சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 7:16 சொல்கிறாரு, மனைவியானவளே நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் பண்ணிட்டு பரவாயில்லைங்க, அப்புறம் மாப்பிள்ளையை நாங்கள் மாற்றிடுவோங்க. கல்யாணம் பண்ணிட்ட பிறகு பரவாயில்லைங்க, நாங்கள் பெண்ணை அப்படியே மாற்றிடுவோங்க. முதலே மாற்றிட்டு கல்யாணம் பண்ணு, முதலே மாற்றிட்டு கல்யாணம் பண்ணு. ரைசலா முடிஞ்ச ஏற்பாடு நாங்கள் மாற்றிக்கிறோம். முடிஞ்ச ஏற்பாடு மாற்றாது, முதலே மாற்றிக்க. நீ மாற்றிடுவியோ? பவுல் கேட்குறார். அவங்க கல்யாணம் எப்படியா கல்யாணம் ஆயிடணுமா, அப்புறம் எப்படியா மாறலாம் பரவாயில்ல மாற்றிடும். ஆண்டு சொல்கிறாரு, டிம்கியா கொடுக்குற டிம்கி அல்வா கொடுக்குறாங்க. அல்வா ஆண்டவருக்கு அல்வா கொடுக்குற ஜனங்கள் எவ்வளோ பேர் கிறிஸ்தவங்க தெரியுமா? ரைசலா சுயநல பிரியர்களாம், சுயநல கிறிஸ்தவர்கள். இந்த மாதிரி நிறையா இருக்குது. அது ஒரு பரீட்சி படையாதுன்றார். ஆனால் வாக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு வாக்கு கொடுத்தவன மாறிடுவான், இன்னைக்கு மோசமான வாக்கு கொடுத்தவன் மாறிடுவான், மோசமானவங்க. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பத்திரம் போடுறீங்க.
நான் கல்யாணம் பண்ணி நான் இப்படி தான் வாழ்வேன், பத்திரம் படு. எங்களுக்கு சொத்தே வேணும்னு தான் கல்யாணம் பண்ணாங்க, இப்போ சொத்தாக கேட்குறாங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, கல்யாணம் பண்ணாலே எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், கல்யாணம் பண்ணபடி எல்லாமே வேணும், கல்யாணத்துக்காக எதுவுமே வேண்டாம். ஒரு சம்பவம் நடந்தது. அப்படின்னா அவங்க என்ன செஞ்சுருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னால் எதுவுமே வேணாம், பத்திரம் போட்டுக்கூட இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க இல்லையா? நிறைய பேர் நாடகம் பார்க்குறாங்களா? நாடகம் யாரெல்லாம் பார்க்குறீங்க? நாடகம் பார்க்குற குடும்பம் நிறைய கிறிஸ்தவங்க. அந்த நாடகமே அந்த வீட்டை நாடகமாக்கி நாரடிக்க போகுது. சொந்த புத்தியிலையும் வாழாத, யாருடைய மனுஷ புத்தியிலையும் வாழாத, தேவனுடைய ஆலோசனையில் வாழுன்றார். ஊழியக்காரனை மட்டும் இல்லை, விசுவாசியாக இருக்கிற எல்லாரையும். பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, என் மாமியார் சொன்னிச்சு, என் மருமகன் சொன்னிச்சு, என் சொந்தம் சொன்னிச்சு, எங்கள் ஓப்படியார் சொன்னாங்க, நாத்தனார் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. எதையும் கேட்காத. தேவன் சொன்னார், அவனுக்கு தேவன் சொன்னார் அதை செய்ய சொல்லி. யாரோட கணவன் சொன்னார், மனைவி சொன்னார், தேவனுக்கு விரோதமான சாலியத்தை கணவன் சொன்னாலும் செய்யாது, மனைவி சொன்னாலும் செய்யாது. ஆண்டு சொன்னார், தேவனே சொன்னார் ஆலோசனை செய்யும். அதுதான் தேவனுடைய பிள்ளை. யார் ஆலோசனை கேட்டு, அக்கா அப்படி செய்யலாமா, அண்ணே இப்படி செய்யலாமா, சொந்த மந்தத்துக்கு ஏதாவது துணி வாங்கி கொடுக்கலாமா, ஏதாவது அவங்களுக்கு இந்த கஷ்டப்படுறாங்க காசு கொடுக்கலாமா கேட்டுக்க, அது கூட கொடுக்காதன்னு சொல்லுவாங்க, வாங்கி கொடுக்காதன்னு சொல்லுவாங்க. நீ நல்லது அதை கூட கேட்காதன்ற, நீ நல்லது யோசிச்சுட்டு நல்லது செஞ்சுட்டு போ. யாருக்கா உதவி செய்யணும்னு கேட்டால் உதவி செஞ்சுட்டு போ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ மனித ஆலோசனை எப்படா தீமைக்கு எதுவாகவே இருக்கும், சொந்த புத்தியும் தீமைக்கு எதுவாகவே இருக்கும். தேவ ஆலோசனை மட்டும்தான் சரியாக இருக்கும். அப்போ அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தொடர்ந்து உபாகமம் 7:3 சொல்கிறாரு, அவர்களோடு சம்பந்தம் களவாது இருப்பாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர் கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரர் கொள்ளாமலும் இருப்பாயாக. ஆமென். பழைய ஏற்பாட்டிலே மோசையிலே சொல்லிட்டாரு, இந்த புறவென்ன வேற மதம் என்ன ஏற்றுக்கிறாதவன்ட்டு அவருடைய குடும்பத்தில் சம்பந்தம் களவாத, திருமணம் செய்யாது அப்படின்னு சொன்னார். 1 ராஜாக்கள் 11:2 சொல்கிறார். 1 ராஜாக்கள் 11:2 கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது, அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். ஆமென். சாலமோனாரா முதல்ல இந்த வேசித்தனத்தை, சிலை வழிபாடு வேசித்தனத்தை புகுத்தின இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே பெரிய ராஜா யாருன்னா சாலமோன். தாவீது மாம்ச இச்சைக்கு அடிமையாக இருந்தார், ஆனால் தேவன் மேல் பற்றாக இருந்தார். அந்த மாம்ச இச்சையினால் பாவம் செய்தார். ஆனால் தேவனோ அவருக்கு விடுதலை கொடுத்தாலும் அந்த மாம்ச இச்சையினாலே அவர் செய்த பாவத்தின் மூலமாக கொலை செய்ததுனால 21 ராஜாக்கள் வந்த அந்த சந்ததியிலே கொலை நீங்காது இருந்தது. அந்த சாபம் அந்த வீட்டை விட்டு நீங்கவே இல்லை. தாவீது மூலமாக அந்த சாபம் அந்த வீட்டை நீங்கவே இல்லை. தாவீது தேவனுக்கு பிரியமாகி மன்னிப்பு கேட்டார், ஆனால் அவர் மன்னிக்கப்பட்டார், தேவனுக்கு பிரியமானார். ஆனால் அவர் செய்த கொலை, அந்த சாபம் நீங்கவே இல்லை. அது 21 தலைமுறையிலே அந்த கொலைவெறி இருந்தது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்போ இல்லை, இருந்திருந்தாக்க சாபம் நீங்கி இருக்கும். நமக்கு நீங்கப்பட்டிருக்கு, திருப்பி வரக்கூடாது. தாவீதை விட்டு அந்த சாபம் நீங்கவே இல்லை, ஆனால் மன்னிக்கப்பட்டார். ஆத்மா மன்னிக்கப்பட்டது, அது பரலோகத்துக்கு கிடைச்சது, ஆத்மாவுக்கு பரலோக வாழ்வு கிடைச்சது. ஆனால் அவருடைய பூமியில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபம் நீங்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு அடுத்து கடவுளை நேசித்தவன் தாவீது. அந்த ஆலயத்தை கட்டணும், இந்த ஆலயத்தை நான் கட்டி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அந்த தாவீதுடைய வேலையை செய்தவர் சாலமோன். ஏன்னா அவர் அநேக யுத்தத்தினால கை இரத்தமாக இருக்குது, யுத்தம் செய்யாத ஒரு மகன் சாலமோன் கட்டணும்னு சொல்லி சாலமோனுடைய காலத்திலே தேவன் நிம்மதி கொடுத்தார். யுத்தம் இல்லாத ஒரு ராஜானா சாலமோன் தான். அவனுக்கோ பாவத்தின் நிச்சயம் மேலே அளவு பிரியமாக இருந்தான். ஏன்னா சும்மா இருந்தான். யாராவது சும்மா வேலை செய்யாமல் சும்மா இருந்தானோ அவனுக்கு இந்த புத்தி தான் வரும். படிக்காமல் வேலை செய்யாமல் இருந்தான். அதில் அவனுக்கு மீறி அளவு கடந்து போய் என்ன தெரியுமா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சிலை வழிபாட்டு மேலே பாவம். ஏன்னா வந்த மனைவிகளில் பல பேர் சிலை வழிபாட்டு பைத்தியர்கள்.
அவர்களுக்கும் ஆலயம் கட்டினான். தேவனுக்கு கட்டின ஆலயம் போல் அவன் கட்டினான். சில பைத்தியத்தை உருவாக்கினான். சேபா நாட்டு அரசுக்கு ஞானத்தை கொடுத்தான், தன்னுடைய ஜனத்துக்கோ புத்தி மயக்கத்தை கொடுத்து குருட்டு வழியை காட்டிக்கிட்டு போயிட்டான். சபிக்கப்பட்டவனாக போனான். அந்த சாபம் 20 தலைமுறை மேலே இருந்தது. அந்த சிலை வழிபாடு. ரைசலா 2வது ராஜா, 3வது அவன் பையன் கேட்டா அழிஞ்சான். அப்படி வந்த அந்த 21 சனத்தில் 3வது யோசாபாத்ன்ற ஒரு துதி செய்கிற ராஜா வந்தான். அவன் எப்படி இருந்தான்னா, எந்த யுத்தத்துக்கு போனாலும் மோசே போல துதித்து போகணும்னு, யோசுவா போல துதித்து போகணும்னு அக்கறை உள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அப்பேற்பட்ட ஒரு நல்ல யோசாபாத் என்ன செஞ்சான் தெரியுமா? பண ஆசை கொண்டவனாக இருந்தான். ஆகாபிட்ட போய் சம்பந்தம் போடுறான். சாலமோன் வழியாக தேவன் சொன்னது, உன் ராஜ்யத்திலே 12 பங்குல 1 பங்கு உனக்கு கொடுப்பேன், 11 பங்கு நான் இஸ்ரேல் தேசத்தை பிரித்து கொடுப்பேன்னு சொன்னார். அவனுடைய மகன் ரெகோபெயாம் வரும்போது அவனுக்கு ஒரே ஒரு யூதா ராஜ்யம் மட்டும் கிடைச்சது. 11 ராஜ்யம் ஏரோபாம் கையில் போயிடுச்சு. ஏரோபாம் வழியாக வந்து ஆக்காப்பு அந்த ராஜ்யத்தினுடைய அதிபதியாக இருந்தான். யோசாபாத்து தான் 1 பங்கை வச்சிருக்கிறோமே, பணக்கார ஆக்காப்பு கிட்ட சம்மந்தம் போட்டா நமக்கு பணம்லாம் சொத்துலாம் சேர்த்து வருமேனு ஆசைப்பட்டு சம்மந்தம் போட்டான். துதி செய்கிற ஒரு மனுஷன் பணத்து மேலே ஆசை கொண்டு சம்மந்தம் போட்டு அத்தாலியா என்ற ஆக்காப் மகளை தன்னுடைய மகன் யோராமுக்கு திருமணம் செய்வான். யோசாபாத் அந்த இசைப்பொருடைய ஆவி அந்த அத்தாலியான்ற மகள்கிட்ட வந்து அங்கேருந்து வருது பிசாசு. யோசாபாத் வழியாக துதி செய்கிற மனுஷன் வழியாக பிசாசு உள்ள வீட்டுக்குள்ளே நுழையுது, ராஜ்யத்துக்குள்ளே நுழையுது. என்ன செஞ்சிச்சு? அங்கே உட்காந்து எல்லாருக்கும் மந்திரம் தந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ராஜாவுடைய அம்மா, ராஜாவுடைய மனைவி சொன்னால் எல்லாரும் கேட்பானா கேட்க மாட்டானா? இன்னைக்கு எத்தனை வீட்டுக்குள்ள ராஜா பணக்கார பெண்கள் வந்து சொன்னால் அப்படியே கீழ்ப்படியவங்க, உங்கள் புரிய பணக்காரங்க கரெக்டாக இருக்கும், அப்படியே செய்யணும். நான் பார்த்துருக்கேன் எத்தனை குடும்பத்தில். சாத்தான் வருது பணக்கார போர்வையில், அப்போ தான் நீ மதிப்ப, அவர் சொல்கிறத கேட்ப, உன் குடும்பம் நாஸ்தியாகி நாரி போகும். பணமாவது காசாவது பெரிய ஆளாகுது. ஏன் இருக்க தேவன் பெரியவன் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் பெரியவங்க. யாரை பார்த்தாவது நீ மதிக்கிறேன்னா மதிக்கலாம், அது பிசாசு கரையம் தான் மிதிச்சுட்டு போ. அத்தலி என்ன செஞ்சா? யோராமை ஏகு வழியாக கொன்றார். யோராம் மகன் அகசியாவை ஏகு வழியாக கொன்றார். பேய் ஆடினா அவன் பிள்ளையெல்லாம் கொல்ல மகன் செத்து போயிட்டான், தன் மகனுடைய பிள்ளையெல்லாம் கொல்ல அலைஞ்சா. அவருடைய மகள் யோய்தா என்ற ஆசாரிய கட்டியிருந்த மனைவி, அந்த அத்தலியாவுடைய மகன் ஆக்காப்புடைய பேத்தி, அவன் அந்த யோவாசை காத்து, ராஜாவை காத்து, ஒரே ஒரு தாவீது சொன்ன வாக்குறுதிய தேவன் வந்து அந்த அத்தலியா மக வழியாக காப்பாற்றி அகசியா மகனை யோவாசை காத்து வச்சிருந்தான். 7 வயசில் வரும்பொழுது அந்த ஆசாரியர் யோய்தா அந்த அத்தலியாவை கொன்று போட்டு அவனை பேரனை ராஜாவாக்கினார். ஆக்க விடாமல் வச்சிருந்தா, ஒழிச்சு வச்சிருந்தாங்க. அப்படி ஒழிச்சு வச்சிருந்த யோய்தாவுடைய மகனை கொன்றவன் யாருன்னா அந்த யோவாஸ். நன்றி கெட்டவன். அந்த பிறந்த இந்த அப்பனுக்கு ஆத்தாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அரக்கர்கள் தான். திறந்து பார்ப்போம். அப்படி வந்தாலே அந்த சந்ததி எப்படி இருக்குன்னா அரக்க சந்ததியாம்மா. தேவனுக்கு நன்றி உள்ளதா இல்லை. ரைசுலா சரித்திரத்தை படித்து பாருங்க. சாலமோன் செஞ்ச வேலை சந்ததி கெட்டு ஒழிஞ்சு போகுது. நம்ம நினைப்போம் நம்ம தான் பரிசுத்தாவியில் இருக்கிறோம், சந்ததி எப்படி இருக்கும், சந்ததி எங்கிட்டு போய் சேர போதோ பாரு, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுன்றார். சாலமோன் ஜெபிச்சானா சந்ததிக்காக? தான் செய்கிற தப்பு தன்னோட முடிஞ்சு போய் நினச்சிருப்பான். சந்ததி அழிஞ்சு போனது. ஆண்டவர் சொல்றாரு, நான் பண ஆசை கொண்டு இந்த யோசாபாத்து இப்படி குடும்பத்தை கெடுத்து தொலைஞ்சு போனான். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் பண ஆசையினால மூழ்கி போன குடும்பங்கள் எத்தனைன்றார். பண ஆசை கொண்டு ஏன் வண்டி திருமண சம்பந்தம் கலக்காதுன்றார். யோசாபாத்து போல தான் நீ அழிஞ்சு போவேன், உன் சந்ததி அழிஞ்சு போகின்றார். அடுத்து வந்து ராஜா யார் தெரியுமா? தேவனுக்குள்ள பிரியமா 21 ராஜாவில் எசேக்கியா ராஜா என்ன தெரியுமா செஞ்சார்? அப்படியே எஸ்ஐயா தீர்க்கதரிசி எல்லாம் கேட்டு ரொம்ப மதிப்பார். நோய் வந்து செத்து போவான்னு சொன்னும் போது சனாப்கேரி இப்போ ஆண்டவர் தேவனை தூத்தம் போது ஆண்டவர் போய் மன்றாடுறாரு. எஸ்ஐயா விளைய சொல்கிறார், அந்த போர் வராது,
உன்னை எனக்கு காப்பேன்னு சொன்னார். இவ்வளவு வந்த ஒரு பாடு அவர் போரில் காத்து நோய் சுகமானதை கேள்விப்பட்டு மேராத்தாக்கு பாபிலோன் ராஜா அவன் ஆள் அனுப்பி பரிசு பொருள் அனுப்பி அசிரியா மன்னன் சனாப்கேர் இப்போ உனக்கு எதிராக வந்துட்டு போயிட்டான். ஆனால் இப்போ பாபிலோன் ராஜா நம்ம உறவு வைப்போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பணம் காசு கீசு பொருள் அள்ளி கொடுத்து பரிசு கொடுத்த உடனே வந்து கொடுத்தோன்னே அவர் மிதி மயங்கி போயிடுறார் எசேக்கியா ராஜா. பெருமை வந்துடும். மேராத்தாக்கு வந்த அந்த அவருடைய ஆளுகளுக்கு என்ன செஞ்சான்? என் அரண்மனை பாரு, என் சொத்தை பாரு, என் செல்வத்தை பாரு, என் பலத்தை பாரு, என் தங்கத்தை பாரு, வைரத்தை பாரு, நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுகள் காமிச்சான். எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. நம்மளாம் என்ன செய்வோம்? நான் 40 பவுன் வச்சுருக்கேன், நான் 1 கிலோ வச்சுருக்கேன், நான் 2 கிலோ வச்சுருக்கேன். பெண்கள் சொல்கிறாங்க இல்லையா? ஆண்கள் சொல்கிறேன், நான் அது வச்சுருக்கிறேன், நான் இது வச்சுருக்கிறேன், நான் அவ்வளோ சொத்து வச்சுருக்கிறேன், நான் அவ்வளோ கம்பெனி வச்சுருக்கிறேன். ஆண்கள் பெருமை பேசுகிறாங்களோ இல்லையா? பெண்கள் பேசுகிறாங்க இல்லையா? உலகத்தார் யாரோ பெருமை பேசாமல் இருக்காங்கன்னு பாருங்கள். இதில் இத்தனை பேர் சபை பாஸ்டர்களும் சபை மக்களும் பெருமை பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமையின் ஆவி. எசேக்கியாவுக்கு இருந்த பெருமையின் ஆவி இப்போ இல்லையா? நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். இத்தனை கடை வச்சுருக்கோம், இத்தனை கம்பெனி வச்சுருக்கோம், இத்தனை இது வச்சுருக்கோம், இத்தனை சொத்து வச்சுருக்கோம், இத்தனை லேண்டு வச்சுருக்கோம். உன் பெருமையெல்லாம் அங்கே சொல்கிறாரு எசேக்கியாட்ட. எசாயா வழியாக தான் உனக்கு 15 ஆண்டு கூட்டி கொடுக்குற நோயை நீக்கிறேன்னு சொன்னவர். அது எசையா வழியாக சொல்கிறாரு. எசேக்கியா எல்லாத்தையும் காமிச்சல, உன் நாட்கள் நடக்காது, உன் நாட்கள் பிற்பாடு இருக்கிறதெல்லாம் பாபிலோன் அரசு அள்ளி தூக்கிட்டு போகிறான் சொன்னாரா இல்லையா? எதில் போச்சு? அவ்வளவும் அள்ளிக்கிட்டு போனான். சேர்த்தா வச்சுருக்க, சேர்த்து சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு திமிரு பிடிச்சிருக்க, பெருமை பிடிச்சிட்டு இருக்க, ஒன்றும் இல்லாமல் நிர்வாணியாக நிற்க போகிறேன் சொன்னாரா இல்லையா? இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவம் எப்படி இருக்கான்? இந்த நிலைமை தான். நான் 10 சபை வச்சுருக்கேன், 20 சபை வச்சுருக்கேன், இவ்வளோ காணிக்க வருது. எதுக்கு ஏன் சபையை ஆரம்பிக்கிறேன்னா காணிக்க வருது இருக்காங்க. சபை கிளை சபையாக ஏன் தொடங்குறேன்னா காணிக்கைக்காக. அது காணிக்கைக்காக தொடங்கலைன்னா அவர் நல்ல ஊழியக்காரன், அவரை பாராட்டணும். காசு இந்த இல்லாதவர் தேவ சத்தத்துக்காக ஆத்மாக்காக செஞ்சிருக்கார இருப்பாங்க, அவங்கள பாராட்டணும். அப்படி இருக்கிற ஊழியர்கள். அதே மாதிரி கிறிஸ்தவ விசுவாசிகள் சொந்தமாக போகிறது. ஏழை வீட்டுக்கு போகிறதே இல்லை, பணக்கார வீட்டுக்காக போகிறது. ஏன்னா ஏன் செல்வத்தை பாரு, உன் செல்வத்தை. ஏன்னா எனக்கு நாளைக்கு நீ இருப்பேன், உனக்கு நான் இருப்பேன். ஒரு ஏழை வீட்டுக்கு போய் ஐயோ போனால் செலவு வந்துடும். கிறிஸ்தவனுடைய நிலைமை, அவங்களுடைய உறவு, அவருடைய நட்பு, சம்பந்தம், திருமணம் எசேக்கியா போல இருந்தால் என்ன ஆகும்? நடுத்தரில் நிர்வாணியாக தான் ஆகும். இன்றைக்கி ஆகலாம், நாளைக்கு ஆகும். அதுதான் சொன்னார். இந்த 4வது ராஜா கதை இந்த கதை. இவங்க தான் ஆண்டவர் நம்பின கதை ராஜாக்கள். இந்த 21 ராஜாக்களை இப்போ 5வது ராஜா தெரியுமா? யோசியா. இந்த 5 ராஜா தான் ஆண்டவர் நம்பினவங்க. 5 பேர் கதையும் பார்த்தீங்களா? தேவனை நம்பினாலும் இப்போ நம்ம கதை எப்படி? தேவனை நம்பியிருக்கோம். ஐயோ நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன், பீட்டர் பால் ஆண்டவர் தான் நம்பியிருக்கேன். நம்ம எங்கே மாட்டிக்கிட்டு தர்றீங்க? எங்கே மாட்டிக்கிட்டு தர்றோம்? ரைசலா பாஸ்காவே கொண்டாடலை. மோசே காலத்தில் கொண்டாடப்பட்ட பாஸ்காவை கொண்டாடாத நியாயாதிபதிகள் காலத்திலையும் கொண்டாடலை. 400 வருஷம் கொண்டாடலை. 21 ராஜாக்கள் 18 ராஜா கொண்டாடலை. யோசியா ராஜா தான் கொண்டாடுறாரு பாஸ்காவை. ரொம்ப சிறப்பாக 18ஆம் ஆண்டு கொண்டாடுவார். பாஸ்காவை கொண்டாடுகிற ராஜா, தொடங்கி வச்ச ராஜா. அவர் கொண்டாடி 22வது வருஷத்தில் எருசலேம் வளைஞ்சு அடிச்சு போட்டார் ஆண்டவர். என்ன தேவன் பற்றா இருக்கிறன்னு இறைமையா தீர்க்கதரிசி வயசு கம்மி தான், அவரை மதிக்கவே இல்லை. தீர்க்கதரிசின்னு ஏற்றுக்கிறவே இல்லை. தீர்க்கதரிசியை மதிக்காத, ஊழியக்காரனை மதிக்காத ஜனங்கள் இருக்காங்க. நாங்கள் தான் பைபிள் படிக்கிறோம், நாங்கள் தான் ஜெபம் பண்ணுறோம், எங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் ஊழியக்காரர் சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறது, இவர் என்ன சொல்கிறது? அகம்பாவம். அப்படியே அவர் கோடீஸ்வரன் தான் அவர் சொன்னால் கரெக்டு. அவர் காரில் ஃப்ளைட் இறங்கி வந்தால் அவர் சொல்கிறார், அப்படியே ஆவியில் சொல்கிறாரு. அவர் என்ன சைக்கிள் வந்து சொல்கிறாரு, அவர் என்ன டிவிஎஸ் வந்து சொல்கிறாரு, அவர் என்ன சாராவை நடந்து வந்து சொல்கிறாரு, அவர் என்ன தொழனா போயிட்டு சொல்கிறார், அவர் என்ன 10 பேர் வச்சுருக்காரு, அவர் என்ன 20 பேர் வச்சுருக்காரு. யோசியாவுடைய அகம்பாவம், அகந்தை ஜனங்கள் மத்தியில் இருக்கு. ஆமாம், அவர் சோத்திரம் அவள் ஜெபிச்சுட்டு இருப்பா. அவள் என்ன வந்து எதையும் சொல்லிகிட்டு இருக்கா? அந்த வீட்டில் நிந்திப்பார்கள் உங்களையும். அகம்பாவம் கொண்ட குடும்பங்கள். நீங்கள் ஆலோசனை போய் தேவ ஆலோசனை சொன்னீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க. அது யோசியாவின் புத்தி கொண்டவர்கள். ஆனால் அவங்களும் நாங்கள் என்ன ஜெபிக்கலையா?
நாங்கள் என்ன சபைக்கு போகலையா? எங்களுக்கு என்ன சத்தியம் தெரியாதா? ஆமென். இப்படிப்பட்டவர்கள் நிறையா இருக்காங்க. யோசுவாவின் அகம்பாகம் வந்து 22வது வருஷத்தில் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், உன் குடும்பமே இடிஞ்சு போகும், அகம்பாவம் கொண்ட குடும்பமே அழிஞ்சு போகும். உன் தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டவர் நான், நீ தாழ்ச்சியும் சாந்தமும் கொண்டவராக இருந்தால் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஊழியக்காரர் சொன்னாதான் கேட்போம். எல்லாம் தேவ மனுஷனா தேவன் மேலே பற்றா இருக்கிறாரா, பரலோக மேலே பற்றா இருக்கிறாரா, சத்தியத்து மேலே பற்றா இருக்கிறாரா, ஆத்மா மேலே பற்றா, எந்த சபையாலும் பரவாயில்ல அவர். ஆனால் எப்படா சேர்க்கலாம் பூமிக்குரியதே பேசிக்கிட்டு, ஆசீர்வாதத்தை பேசிக்கிட்டு, உலகத்தையே பேசிக்கிட்டு, அப்படியே தேவனை தேவனை அப்படி கூர்க்கா மாதிரி காமிச்சுட்டா அந்த சத்தியெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டையும் பிரித்து தெரியாத கிறிஸ்தவங்க நிறையா இருக்காங்க. அது பரிசுத்தாவி இல்லாத நாடு தான். இல்லாட்டா எங்கள் ஊழியர் சொன்னால் தான் நாங்கள் போவோம். அந்த ஊழியர் எப்படியோ அது சபை மயக்கம், கட்சி மயக்கம். ஹல்லேலூயா. எஸ்ரா 9:2 சொல்றாரு, எப்படி என்றால் அவருடைய குமாரத்திகளே தங்களுக்கு தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோடு கலந்து போயிற்று. பரப்புகளின் கையும் அதிகாரியின் கையும் இந்த குற்றத்தின் முந்தினதாக இருக்கிறது என்றார்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் பாவத்தில் போன காரணம்னா பிறந்த பிள்ளைலாம் என்னவாயிடுச்சு? நல்லவங்களும் கெட்டவங்களும் பிறந்து 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 என்னவாச்சு? கெட்டு தொலைஞ்சு போச்சான். நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் பிறக்கிற பிள்ளை நல்லவங்களா பிறக்குமா கெட்டவங்களா பிறக்குமா? ஒன்று பாலையும் தண்ணி இது உப்பையும் சேர்த்தா நல்லா பாலாமாயிருமா கெட்ட பாலாயிருமா? எப்போவுமே நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நல்லதாயிராது. நல்லதும் கெட்டதும் சேர்ந்து கெட்டுதான் போகும். ஹல்லேலூயா. நல்லது சேர்ந்தா நல்லதாக வருது, தேவன் இருந்தாலும் அது கூட கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. அப்போ தேவனோட இருக்கணும், தேவனுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த குடும்பத்தை கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணையும் மாப்பிள்ளையும் மாற்ற முடியாமல் திருமணம் செய்கிறது வேஸ்ட்டுன்னு முதல்ல சொன்னேன். 12 வயசுக்குள்ள 10 வயசுக்குள்ள டீனேஜ் வர்றதுக்கு முன்னால் பிள்ளையை மாற்றாதவங்க மாற்ற முடியாது. உன் பிள்ளைங்களை மாற்றவே முடியாது. டீனேஜ்னா விவரம் முடிஞ்சிருச்சு, சொந்த புத்திக்கு வந்துட்டான், சிந்திக்க கிளம்பிட்டான், அவனை மாற்ற முடியாது. மாற்றனா 12 வயசுக்குள்ள தான். மாற்றலையா போயிடுச்சு, கையை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி கணவனை மனைவியை பெண் கொள்ளும் போது கவனமாக இருக்கணுமோ, வளர்க்கும் போது கவனமாக இருக்கணும். 12 வயசுக்குள்ள திருத்தினாதான். அதனால 12 வயசுலேயே திருத்தின இயேசு கிறிஸ்து 12 வயசுலேயே போயிச்சார். பிரைஸ் தி லார்ட். 12 வயசுலேயே பேச வைக்கணும் பிள்ளைகளை சத்தியத்தில். இப்போ நம்ம பிள்ளைகள் பேசுகிறாங்க, இன்னும் பேசணும். உண்மை இப்படி தான். அப்படி வளர்க்கணும், வெக்கப்படக்கூடாது. தேவனுடைய சத்தியத்தை சொல்வதில் வெக்கப்படக்கூடாது பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்புறம் மாடான எருமையாக போயிடும், அது ஒன்றுமே திருத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 6:2-3-5-6 சொல்றாரு, தேவகுமாரர் மனுஷகுமாரத்துகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவருக்குள்ளே தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட போராடுவதில்லை. 5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. சத்தியத்தை அதிகமாக நேசிக்கிறவங்களும் சத்தியத்தை நேசிக்காதவங்களும் சம்பந்தம் பட்டு திருமணம் செய்து அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் அந்த சந்ததி எப்படி ஆகுதுன்னா பொல்லாதவர் என்று கண்டார், அரக்கர்னு கண்டார். என்ன பிள்ளைகள்? இங்கே தேவ புதல்வர்னு சொல்லியிருக்குல்ல, நிறைய பேர் குழப்புறாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர்றதுக்கு முன்னால் உலகத்திலேயோ வானகத்திலேயோ பூமியிலேயோ ஒரு தேவ புதல்வர் தேவனுக்கு இருக்கா? உங்களுக்கு நிறைய செய்தி கொடுத்துருக்கேன். ஒரு தேவ புதல்வர் தேவனுக்கு இருக்கா? சத்தியம் எங்க சொல்லுது? சத்தியம் எங்க சொல்லுது? தம் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். யோவான் 3:18 இருக்கா இல்லையா? 16:17-18 இருக்கா இல்லையா? தம் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பரலோகத்தில் யார் எத்தனை குமாரன் இருக்காங்க? பூமியில் எத்தனை குமாரன் தாருங்க? அப்ப யார் இங்க சொல்லப்படுது? கடவுளை நம்பிக்கை கொண்டவர்களை தேவ புதல்வர்னு சொல்லப்படுது.
கடவுளை நம்பாத கெட்டவர்களை அவர்களை அரக்கர்கள் சொல்லுது. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் என்னவா இருக்கான்? அரக்கர்களா இருக்கு. இதுல வேற நிறைய பாசம் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான். தேவபுத்திரர்கள் கெட்டு போயிட்டாங்க. ஆகாமுடைய சந்ததி தானே அப்புறம் அவனும். அப்ப அவன் தேவபுத்திரன் இல்லையா? கெட்டவனுக்கு தேவபுத்திரன் இல்லையா? அவங்க இயேசு கிறிஸ்துடைய பின்னால வரப்போற இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால கல்வப்பட்டு பரலோகத்துக்கு வரக்கூடியவங்க முன்னாலேயே அவங்க எதிர்நோக்கி இருந்தவர்கள். அவர்கள் செத்து மறித்து கடலையில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கடலையில போய் அவர்கள் ரட்சிப்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்திருப்பாடு. தேவபுத்திரன் ஆகக்கூடியவர்கள் தான் முன்னாடியே தேவபுத்திரன் சொல்லப்படுது. அது காயின் சந்ததியா இருக்கலாம், அது சேத்தோடைய சந்ததியா இருக்கலாம். அதுக்காண்டி காயின் சந்ததியெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது யார் பிரிச்சு பார்த்தது? ஏன் அவங்களுக்குள்ள சம்பந்தம் போடலையா? அப்ப தேவ புதல்வர்கள் மனித புதல்விகளோட, மனித புதல்வினா கெட்டவங்களோட, கடவுள் நம்பாதவங்களோட திருமணம் செய்ததுனால, இப்போ முதல் சொன்ன யோசாபாத் யோராம் தம் மகனுக்கு அத்தலியா என்ற அரக்க பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் என்ன வந்துச்சு? சாலமோன் பாரனுடைய மகளை திருமணம் செஞ்சா என்ன நடந்துச்சு? சாலமோனுக்கு எத்தனை மனைவி? யார் மகாராணி? பாரனுடைய மக தான் மகாராணி. சாலமோன் எத்தனோ பெண்ணை கல்யாணம் பண்ணான். ஆனா அவனுடைய ராஜ்யத்தின் மகாராணி யாரு? பாரன் ராஜாவுடைய மகள். அதனால இந்தியாவில் நிறைய ராஜாக்கள், இங்க இருக்க பெண்கள் நிறைய கல்யாணம் பண்ணியிருக்காங்க, உலகத்தில் எல்லா நாட்டிலையும். ஆனா அவங்களுடைய மகாராணி யாருன்னா வேற நாட்டு வேற இனத்தை சேர்ந்த ராஜாவுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணா அவங்க மகாராணி. அவ அப்படியே தூக்கிட்டு அந்த சாமியை கொண்டு வருவான். இந்த வழிபாடெல்லாம் எங்க மாறுது? அதனால தான் திருமணம் செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, வர்ற பெண் தான் குடும்ப பிள்ளைகளை வழி நடத்தக்கூடியவன். அவள் கொடுக்குற ஞானமும் அறிவும் தான் பிள்ளைகளை வரணும். அவள் கொடுக்குற அரக்க புத்தி தான் பிள்ளைகளை வளரும். அவளே அரக்கியாக இருந்தால் அப்படி எப்படி பிள்ளைகள் எப்படி இருக்கும்? அத்தலையால் ஒரு அரக்கியாக இருந்தாலும் என்ன நடந்தது? அதே போல தான் சாலமோன் பெற்ற பிள்ளைகளாம் என்னவா இருந்தாங்க? அரக்கியாக இருந்தாங்க. அதனால தான் ரெகோபெயாம் ஆட்சி அளந்தான். 11 ஆட்சியர் ஒரே ஆட்சியில் உட்கார்ந்தான். அப்போ இந்த தீயவர்களாம் இந்த நாட்டில் பெரு காரணமே திருமண சம்பந்தம் தான். திருமண சம்பந்தம் ஒழுங்காக இருந்தால் எப்படி இருக்குன்றாரு. தொடர்ந்து இந்த வசனம் லாஸ்டா சொல்லி பிடிக்கிற யோசுவா 23:12-16 சொல்றார். நீங்கள் பின் வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாயிருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவரோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவரிடத்திலும் அவர் உங்களிடத்திலும் உறவாடினால், நல்லா கேளுங்க, இந்த திருமண சம்பந்தம் செய்து இப்படி உறவாடினால் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலே உங்களை நீர் மூலமாக மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையும் காரியங்களையும் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்தை நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றார். ஆமென். யூத மக்கள் சொன்னார், இந்த நாட்டில் நீ அழிஞ்சு தொலைஞ்சு போனாரு. எப்போ போனாங்க? 21 ராஜா செதேக்கியா காலத்தில் யோசியாவுடைய மகன் யோவாகாசு, யோவாகாசு, அப்புறம் என்ன செதேக்கியா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ தான் முடிஞ்சு போச்சு. இப்போ 1940 நாடு கொடுத்தார். 2500 வருஷத்துக்கு மேலே நாடு இல்லாமல் பரதேசியாக இருந்தாங்க. இன்றைக்கி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எதனால எப்படி நடந்துச்சா? ஆண்டவர் இந்த நாடை விட்டு அழிச்சு இவங்களை தூக்கி உலகத்தை தொலைஞ்சு போன்னு விட்டாரா? இப்படி சம்மந்தம் கலந்து சாத்தாடைய அரக்க பிள்ளைகள் அந்த ஜாதி ஜனமாக மாறி தேவனுக்கு ரோதமாக போனாலும் தொலைஞ்சு போட அழிஞ்சு போட அழிச்சு போட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் 2500 வருஷம். இப்போ நம்ம குடும்பம்லாம் என்ன செய்வார்? ஆடுற பாடுற அழிஞ்சு தொலைஞ்சு போகணும் விட்டுருவார். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன ஆக போகுது? உலகமே அழிய போகுது. அழிக்க போகிறார். உலகமே அரக்கர்கள் பெருகிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்ஜிபிடி வந்திருக்கு. அதனால தான் குடிகாரம் வர்றான். அதனால தான் போதகாரம் போயிருக்கிறான். அப்படியே தெளிவாக ஞானம் இருந்தாலும் என் அறிவு பெருசு. அதுதான் பைபிள். இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லி வந்தது, சம்பந்தம் நீ களவாதிரு. என் மனைவி என் மருமக மோசமானவளாக இருக்கா, அப்புறம் புலம்பிட்டு தருது. ஐயோ தவறாக கல்யாணம் பண்ணி கொடுத்தது, அவன் மாமியா அப்படியே மோசமானவளாக இருக்கிறான். ஏன் அதுக்கு முன்னாடி அவனுக்கு தெரியாதா? நீ என்னதான் பார்த்த? பணத்தை பார்த்தானே போனேன். கணவன் மோசமானவன் இருக்கான்.
மருமக மோசமானவளாக இருக்கா. நீ எதை பார்த்து போட்ட, எதை பார்த்து சம்மந்தம் போட்ட? பணத்தை பார்த்தானே போனேன், அவங்களுடைய சுற்றுச்சூழல் பிரமாண்டத்தை பார்த்தானே போனேன். இதானே இன்றைக்கி குடும்பம்லாம் அழியுது, டைவர்ஸில் நிற்குது, போய் நிற்குது. இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? கிறிஸ்தவர்கள் தான் காரணம். ஏன் கிறிஸ்தவர்கள் காரணம்? நல்ல உபதேசம் செய்கிற ஊழியக்காரன் இல்லை, நல்ல உபதேசம் சொல்லி கொடுக்குற ஊழியக்காரன் இல்லை, நல்ல உபதேசத்தை சொல்கிற கேட்கறதுக்கு காது இல்லை, விசுவாசிகள் இல்லை, அப்படிப்பட்ட விசுவாச ஜனங்கள் இல்லை. அப்படிப்பட்ட நாட்களை தான் நாம் இன்றைக்கி இருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.